என்ன அம்சம்டா, என்ன சிரிப்பு. பியூட்டிஃபுல் ரேர் பீஸ். ஸ்டைல் எல்லாம் பிரமாதமா இருக்கு. அப்போ டைலாக் வித் ஸ்டைல ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே. அதிகமா பேசின பொம்பளையும் அதிகமா பேசின மறந்து போச்சே. ஆம், அதிகமா ஆசைப்பட்ட பொம்பளையும் அதிகமா பேசின என்ன ஒரு ஒன் மோர். அதிகமா பேசின பொம்பளையும் அதிகமா பேசின ஆம்பளையும் என்ன 2 லைனுக்கு மேல போவே மாட்டேங்குதே. ரொம்ப சிரமமா இருக்கே. சரி, ப்ராமிட்டிங் வச்சு அப்படி இப்படின்னு முன்னேறி வந்துடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டைலு பிரமாதமா இருக்கே. ஓகே ஓகே, ஒரு ஒன் மோர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. அதிகமா ஆசைப்படுற பொம்பளையும் அதிகமா பேசுற ஆம்பளையும். அம்மா, தாயே, மகாலட்சுமி. என்ன யாரியா நீ? இன்னும் ஷூட்டிங்கே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள சாமியார் வேஷத்துல ஆளா? சாமியார் வேஷம் போடலப்பா, ஒரிஜினல் சாமியார். அப்ப பட பூஜைக்கு வா. இப்ப போ. பட பூஜை இல்லையப்பா, இங்க ஒரு பூஜையை நடத்த வேண்டும் அப்பா. பூஜை நடத்தணுமா? என்னையா சொல்ற? இந்த வீட்டுல முதலாளி இருப்பாங்கல்ல, அவங்கள கூப்பிடுங்கப்பா. இந்த வீட்டுக்கு முதலாளி அம்மாலாம் இல்ல, முதலாளி ஐயா தான். அதான் நான். இல்லப்பா, இந்த வீட்டுக்குன்னு ஒரு மகாலட்சுமி இருப்பாங்கல்ல, அவங்கள கூப்பிடுப்பா. மகாலட்சுமி அப்படி யாருமே இல்லையே. அலமேலுன்னு ரொம்ப அசிங்கமா ஒரு பொம்பளை இருக்கு. யார் கூட பேசிட்டு இருக்க? பிச்சைக்காரலாம் ஏன் வீட்டுக்குள்ள விட்ட? நான் பிச்சைக்காரலாம் இல்லம்மா. அப்புறம் முற்றும் துறந்த முன்ஜென்மம் பின்ஜென்மம் எல்லாம் அறிந்த ஒரு பியூர் ஆத்மா. என்ன பலமுறை செத்த மாதிரி பேசிட்டு இருக்க? பேச்செல்லாம் ரொம்ப பெருசா இருக்க. ஆமாம், என் பாரம்பரியமே பெரிய பாரம்பரியம். கடலக்குடியில் பிறந்து வைத்தீஸ்வரன் கோவிலில் வளர்ந்தவன் நான். முக்காலமும் தெரிந்த வம்சம் எங்கள் வம்சம். என் தாத்தா திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் ஆஸ்தான ஜோதிடர். அரண்மனை பஞ்சாங்கத்தையே அவர்தான் கணிப்பார் என்றால் பாருங்களேன். என்னால நம்பவே முடியல. ஐயோ ஐயோ, அடடடடா. சாமி, உங்க பாதம் என் வீட்டுல படுறதே பெரிய புண்ணியம் சாமி. வாங்க வாங்க, தள்ளியா தள்ளு, வாங்க உட்காருங்க 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 சாமி, உட்காருங்க. நல்ல வசதியா உட்காருங்க சாமி. சாமி, குடிக்க ஏதாவது கொண்டு வரட்டுங்களா? வேண்டாம், நீண்ட நெடிய விரதத்தில் இருக்கிறேன். விரதனா நீளமா சாமி? சி சுமாரு. ஐயோ சாமி, நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சிடாதீங்க, அது ஒரு அரலூசு. பார்த்தாலே தெரிகிறது. சாமி, நிஜமாலுமே உங்களுக்கு முக்காலமும் தெரியுமா சாமி? என்னிடமே சந்தேகமா? இல்ல சாமி, என்ன பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். சொல்லணுமா? சொன்னால் நம்புவீர்களா? எஸ் சாமி, சொல்கிறேன். நீ இருக்கியே, நீ ஒரு பெண் சிங்கம். உன்னை கட்டிக்கிட்டவன் ஒரு பசுமாடு. உன் கூட இருந்தது போதுன்னு இறைவனடி சேர்ந்துட்டான். கரெக்டா? ஆமா சாமி. ஆணொன்னு பொண்ணுன்னு உனக்கு. பொண்ணுக்கு வாய்ச்சவன் உன் புருஷன் மாதிரியே வீட்டோட கிடக்குறான். இதோ நிக்குதே, இதான் சாமி அது. உன் மகனோட வாழ்க்கையில வந்த மகராசி நிலைக்கல. அடுத்து வந்தவளும் உயிரை விட்டுட்டா. மூணாவதா ஒருத்தி வந்து உன்னை உயரத்துல வச்சிருக்கா. அவ சொத்துலதான் நீ இப்ப ஓஹோன்னு இருக்க. ஐயோ சாமி, பரவாயில்லையே, எல்லாத்தையும் அப்படியே புட்டு புட்டு வச்சிடுறீங்களே. ஐயோ. இருந்தாலும் அத்துக்கிட்டு போன முதல் பொம்பளை அப்பப்போ குடைச்சல் கொடுக்கறா. சரிதானே நான் சொல்றது? ஆமா சாமி, ஆமா. ஐயோ, எவ்வளவு கரெக்டா சொல்றீங்க. அந்த அபிங்கிறவ இன்னும் எங்களுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கா. ஆமா, இன்னொரு விஷயம் இருக்கு. அத உடைச்சு சொல்லவா? சொல்லுங்க சாமி. உன்னோட முகராசிக்கும் உன்னோட அம்சத்துக்கும் நீ நாட்டையே ஆண்டிருக்க வேண்டியவ. இவங்களா?
உன்னோட ராசிப்படி நீ பிரதம மந்திரியா ஆயிருக்கணும். அந்த அம்சம் உனக்கு இருக்கு. ஆ, உன் புருஷன் செத்ததுதான் உனக்கு பலவீனம் ஆயிருக்கு. உன் முன்னேற்றத்தை தடுக்குது அது. ஆ, 100ல ஒரு வார்த்தை சொன்னீங்க சாமி. ஆனா ஆ, ஆனா என்ன சாமி? ஒரு பெரிய இடைஞ்சல் இருக்கு. இந்த வீட்டோட செல்வத்துக்கும் இந்த வீட்டு மகாலட்சுமிக்கும் ஒரு ஆபத்து இருக்கு. அத உடனடியா தடுக்கணும். ஆ, என்ன பண்ணும் சாமி? அது திருஷ்டியால் வந்த கெடுதல். ஆ, அந்த திருஷ்டிய போக்கணும். இந்த வீட்ல இருக்கிற சொத்து பத்திரத்தை எல்லாம் எடுத்து பூஜையில வை. 10 நிமிஷம் பூஜை தான். எல்லா தோஷமும் நீங்கிடும். ஆ, சாமி, திருஷ்டி கழிச்சா எல்லாம் சரியாயிடுமா சாமி? கண்டிப்பா சரியாயிடும். திருஷ்டிய போக்கிட்டா நீ மகாராணி மாதிரி இருப்ப. எந்த ஊர் ராணி சாமி? ராஜஸ்தான் ராணியா இல்ல திருவிதாங்கூர் ராணியா? ஏய், என்ன கிண்டலா பண்ற? வாயை மட்டும் உட்கார். ஆமா. சாமி, இந்த அரலூஸ் எல்லாம் கண்டுக்காதீங்க. இவன் ஒரு விளங்காத பையன். இந்த வீட்டு மருமகன். ம். வெறும் தண்ட சோறு சாமி. அது இன்னைக்கு. ஆ, அப்ப நாளைக்கு? நாளைக்கு இந்திய சினிமாலயே பெரிய நட்சத்திரமாக போறோமா? ஐயோ. இவனா? என்ன சாமி சொல்றீங்க? கொஞ்சம் கண்ணை முழிச்சு பார்த்தா சொல்லுங்களேன். ஆமாமா. இன்னைக்கு வேணும்னா சோத்துக்கு தண்டமா வீட்ல வெத்து வேட்டா இருக்கலாம். ஆனா நாளைக்கு இந்திய சினிமா உலகத்திலேயே இவருக்கு இந்த இடம் தானே யாராலையும் சொல்ல முடியாது. ஐயோ சாமி, கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க சாமி. இவனையா சொல்றீங்க? சுத்தமா நம்பவே முடியலையே. நம்புமா? சினிமாலையும் அரசியல்லையும் எந்த கன்றாவி எப்ப நடக்கும்னு தெரியாது. அதுவும் சரிதான். இப்பதான் என்னென்னமோ நடக்குதே. ஆமா சாமி, இவரு எந்த அளவுக்கு போவாருங்கிறீங்க? 50 ரஜினிகாந்த், 100 கமலஹாசன், 70 மோகன்லால், 80 சிரஞ்சீவி, 200 ஷாருக் கான். இவங்களை கலந்தா எப்படி இருக்கும்? ஐயோ, கன்றாவியா இருக்கும் சாமி. அது இல்லம்மா, இவ்வளவு பேரோட புகழ் ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு புகழோட உச்சிக்கே போக போறாரு இவரு. சாமி, எங்க அப்பா கூட இப்படி எல்லாம் என்ன சொன்னதில்ல சாமி. அந்த ஆள் எப்போ அசிங்க அசிங்கமா திட்டிக்கிட்டே இருப்பான் சாமி. சாமி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க நன்றாக சாமி. இரு மகனே, நன்றாக ஆசீர்வாதம் இரு. பண்ணுங்க சாமி. அத்தை, என்னத்த பாத்துட்டு நிக்கிறீங்க? போய் பத்திரத்தை எடுத்துட்டு வாங்க அத்தை. பவரை ஏத்துவோம். இது போங்க, கொண்டு போங்க. வந்துடுறேன், கொண்டு வந்துடுறேன். போய் சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. போங்க போங்க. சாமி, என் பர்ஃபார்மன்ஸ கொஞ்சம் பாருங்க சாமி. வேண்டாம் மகனே, நிறைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து களைத்து போயிருக்கிறேன். தற்காலிகமாக வேண்டாம், வேறொரு நாள் பார்ப்போம். வேண்டாம் சாமி, பரவாயில்ல. ஸ்ட்ரைட்டா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தியேட்டர்ல போய் பாத்துக்கோங்க. ஓகே சாமி. ஹீரோ. ஓகே. உருப்பட மாட்டடா, நீ உருப்பட மாட்ட. நீ தேர்வியா? நீ தேரவே மாட்டடா. சோத்துக்கு வழி இல்லாம தண்டமா உட்கார்ந்திருக்கே, உனக்கு வெக்கமா இல்ல? சாமி, பத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன் சாமி. எல்லா பத்திரமும் இதில் இருக்கிறதா? ஒண்ணு விடாம எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன் சாமி. நல்லது. ஆரம்பிக்கிறேன் பூஜையை. ஆ. ஜெய் ஜெய் நீலி காளி சூலி ஹட். சீ, தள்ளி போய் உட்காரு. நானே பயந்து போய் கிடக்குறேன். ஓ மூஞ்சியை பார்த்தாலே பயமா இருக்கு. கண்ணாடி காட்டு. திருஷ்டி, வீடு முழுக்க திருஷ்டி, வாசல திருஷ்டி, ஹால்ல திருஷ்டி, அம்மா மூஞ்சில திருஷ்டி, இந்த கண்ணாடியில திருஷ்டி. கண்ணாடி குடுறா, குடு. பேசாம இரு. ஓம் ரீம் ஹ்ரீம் வெளியே போ. ஐயோ, போகாதடா, ஒண்ணு இல்லடா. உங்களை இல்ல, திருஷ்டிகளை போட்டும் போட்டும். வெளியே போயிடுங்க. போங்க போங்க. ஓம் ஹ்ரீம். இந்த குடும்பம் நல்லா இருக்க கூடாதுன்னு ஒரு கூட்டமே சதி பண்ணுது. ஆமா சாமி, ஆமா பண்றாங்க.
ஜெய் ஜெய் நீலி காளி திரிசூலி ஜக்கம்மா போ. கண்ணுல குத்திட்டா இருந்த. சும்மா இரு முட்டக்கண்ணா. சத்தம் போடாத, சத்தம் போடாத. போயிடு, போயிடு வெளியே. போகுதா? இதோ போகுது பாருங்க. எங்க? எங்க? பாருங்க. ஐயோ பாருங்க. தெரியல. என்ன பாருடா. பாரு ஏதோ தெரியுதாடா? போறீங்க சார். யாரோ வர மாதிரி தெரியுது அத்தை. யாருடா? அதிர்ஷ்ட தேவதை வரா. இவன் என்ன நம்ம வீட்டுக்கு வரா? ஏய், என்ன அவனை பிடிச்சிங்க? ஏய், என்ன சார், பண்ற? இந்தாங்க சார், சொத்து பத்திரம். ஏய், ஏய், பத்திரத்தை அவனுக்கு கொடுத்த? ஏய், பத்திரம் கொடு. என் பத்திரத்தை கொடு. ஐயோ, எங்க பத்திரம் கொடு. ஐயோ, ஐயோ, அட பாவி, என்னை இப்படி ஏமாத்துறியேடா. நீ எல்லாம் ஒரு போலீஸ் சாமியாரா? நாசமா போயிடுவேடா, நாசமா போயிடுவேன். ஐயோ, இதோ பாருங்க, இந்த பத்திரத்தை தான் பாஸ்கர் அபி அம்மாட்ட ஃபோர்ஜரி முறையில எழுதி வாங்கினது. புரியுதுங்களா? இது நியாயமா அபிக்கு சேர வேண்டியது நாங்க எடுத்துட்டு போறோம். எடுத்துட்டு அந்த பணத்தை போறியா? கொடுங்க. எப்படி எடுத்துட்டு இந்த போவ? குடி. இருங்க, இருங்க, இருங்க. இந்த பாருங்க, இந்த பணம் உங்களுக்கு சேர வேண்டியது வட்டியோட இருக்கு. நீங்க எடுத்துக்கங்க. ஆமா. யாருக்கு வேணும் உன் பணம்? எனக்கு பத்திரத்தை கொடு. பத்திரத்தை கொடு. இதோ பாருங்களம்மா, உங்கள் மகன் செய்த அராஜகத்திற்கு பதில் நடவடிக்கை தான் இது. இத்தோடு விலகி விடுங்கள். யோ, யார் நீ மனோகர வசனத்தை பேசிக்கிட்டு? யோ, பத்திரத்தை குடுடா. என் பிள்ளை வந்து என்ன சாவ அடிச்சிருவான். குடு. இதோ பாருங்கள், மரியாதையாக விட்டு விடுங்கள். இல்லை என்றால் உங்கள் உயிரை எடுக்க வேண்டியிருக்கும். உயிர் எடுப்பியா? யோ, உனக்கு என் பிள்ளைய பத்தி தெரியாது. டேய் பாஸ்கர், என் மாப்பிள்ளை முதல்ல ஃபோன் பண்ணுடா. மண்ணு அத்தை ரொம்ப பேசுறீங்க. அப்புறம் என்ன? தேவையற்ற உங்கள் உயிரை தேவையில்லாமல் நாங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். வாருங்கள். ஏயா நீ போலீஸ் சாமியாரா? அநியாயமா வந்து எங்களை இப்படி ஏமாத்திட்டியே. நீ நாசமா போயிடுவியா? நாசமா போடு. போடா, போய் பத்திரத்தை வாங்கிட்டு வா. போ, போய் அவங்க பத்திரத்தை 10 பேர் வாங்கிட்டு வாடா. வந்திருக்காங்க. ஐயோ, 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 போச்சே. நாசமா போறவனே. நீ ஏன்டா அவனை உள்ள விட்ட? ஏன்டா அவனை உள்ள விட்ட? அத்தை அவங்க ஒருத்தர் 2 பேரா இருக்காங்க. 10 பேர் இருக்காங்க அவங்க. ஐயோ, போச்சே. நான் என் பிள்ளைக்கு என்ன பதில் வந்திருந்தா கூட நான் சொல்லுவேன்? சமாளிச்சிருப்பேன். ஐயோ, சீ, போ. அத்தை, பேச நான் வேண்டாம். வேணா- சீ, போடா, போடா. ஐயோ. ஐயோ, ஐயோ, என் பத்திரத்தை கொண்டு போயிட்டானே. நாசமா போவான் அந்த தொல்காப்பிய. Mr. Adi, That's me. I'm Gajendran from CBCID. Oh, welcome, welcome, welcome. என் பேர் கிரி, நீங்க வரதா சொன்னாரு. வாங்க உட்காருங்க. ப்ளீஸ் டேக் யூ சீட். Thanks. What can I do, Mr. Gajendran? நாங்க ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருக்கோம் மிஸ்டர் ஆதி. சொல்லுங்க. முடிஞ்சு போனதா கருதப்படுற சில கேஸுங்களை நாங்க மறுவிசாரணை பண்ணிட்டு இருக்கோம். சோ அது விஷயமா உங்ககிட்ட பேச வந்திருக்கோம். நான் எப்பவுமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை மதிக்கிறவன் சார். என்னோட முழுமையான ஒத்துழைப்பு எப்பவுமே உங்களுக்கு உண்டு சார். என்ன கேட்கணுமோ கேளுங்க சார். ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் மீ எனிதிங். மிஸ்டர் ஆதி, இறந்து போன மிஸ்டர் தில்லா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர். அவர் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அஃப்கோர்ஸ் ஐ நோ ஹிம். ஆனால் பர்சனலாக தெரியாது. பட் பலமுறை என்கொயரி அதுன்னு பல்வேறு சமயத்தில் என்னை வந்து பார்த்துருக்காரு. இப்போ நீங்கள் என்னை வந்து பார்க்குற மாதிரி அவரும் என்னை வந்து பார்த்துருக்காரு. அப்ப உங்ககிட்ட தொடர்ந்து விசாரணை நடந்திருக்கு, அப்படித்தானே? எஸ், என்ன பண்ணுறது, எனக்கு சம்மந்தம் இல்லாத பல விஷயத்தில் தேவையில்லாமல் என்னை இழுத்து விட்டுறாங்க. யூனோ, ஒருத்தர் பாப்புலராக பணக்காரனாக இருக்கிறதுனால இதுதானே ப்ராப்ளம். புரியலையே சார். ஆமாம், என்னோட வளர்ச்சி, பணம், புகழ் பல பேருக்கு உடுத்துது சார். தே ஆர் ஜெலஸ். யூனோ, நான் பல சந்தர்ப்பத்தில் சம்மந்தம் இல்லாமல் கெட்ட பேர் வாங்கியிருக்கேன் சார். இன்ஃபேக்ட் தில்லா வந்து என்கிட்ட என்கொயரி பண்ண எந்த கேஸ்லையும் எனக்கு சம்மந்தம் இல்லை சார். பட் வாட் ஷுட் ஐ டூ? ஐ ஹாவ் டு ஃபேஸ் இட். சரி, அபிங்கிற தொழிலதிபருக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை? ஏன் கேட்குறீங்க? ஏன் கேட்கக்கூடாதா? ஓ எஸ், கேட்கலாமே. ஐ ஹாவ் நோ ப்ராப்ளம். ஆக்சுவலி அபிக்கும் எனக்கும் தொழில் போட்டி, அது சம்மந்தமாக சின்ன சின்ன பிரச்சனை உண்டு. ஆனால் நான் அது பெருசுப்படுத்த விரும்பல. மிஸ்டர் கஜேந்திரன், உங்கள் விசாரணைக்கும் அபிக்கும் எனக்கு இருக்கிற தொழில் போட்டிக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு புரியல. ஒரு சின்ன சந்தேகம் மிஸ்டர் ஆதி. நடந்து முடிஞ்ச எல்லா பிரச்சனைகளுக்கும் உங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற பகைதான் காரணமா இருக்குமோன்னு ஒரு சின்ன சந்தேகம். இது பாருங்க மிஸ்டர் கஜேந்திரன், அவங்க தான் தேவையில்லாம என்னை பத்தி எதோ பேசி இடைஞ்சல் பண்றாங்க. எனக்கு அவங்களோட சண்டை போடுறதுக்கு டைம் கிடையாது. ஐ எம் ரியலி பிஸி, யூ நோ தட். அதனால தான் என்கிட்ட இருந்த அந்த அபி கன்ஸ்ட்ரக்ஷனை கூட பெருந்தன்மையா
நான் மறுபடியும் அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அப்படியா? ஆமா, நீங்க வேணா இதை வெளியே விசாரிச்சு பாருங்க. ஐ ஹேவ் நோ ப்ராப்ளம். இட்ஸ் ஓகே மிஸ்டர் ஆதி, இப்போ நாங்க கிளம்புறோம். இது ஒரு அறிமுக சந்திப்பு தான். தேவைப்பட்டா மறுபடியும் நாங்க யூ வருவோம். மோஸ்ட் வெல்கம் மிஸ்டர் கஜேந்திரன். தேங்க்யூ. பாஸ், அந்த தில்லாவோட சாவுக்கு சங்கர் பாண்டியன் தான் காரணம்னு நீங்க ஏன் அவங்க கிட்ட சொல்லல? இது பார்க்கிறேன், சங்கர் பாண்டியன் ஒரு கிரிமினல். அவரோட அரசியல் லாபத்துக்காக அவர் எத்தனையோ கொலை பண்ணிருக்காரு. அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுல தில்லா ஒருத்தர். நமக்கு எதுக்கு வம்பு? நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம ஆனஸ்டா இருக்கணும், அது போதும். அந்த சங்கர் பாண்டியனோட போக்கு பிடிக்காம நான் அவரோட இருந்த தொடர்பை துண்டிச்சிட்டேன். இனிமே சட்டம் அவரை தண்டிக்கட்டும். கரெக்ட், கரெக்ட் பாஸ். இனிமே சட்டம் அவனை கண்டிப்பா சும்மா விடாது. காமிக்கிறேன்.